வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் சார்ல்ஸ் லேம்புடைய ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவரி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவரி. சில்ட்ரன் லவ் டு லிசன் டு ஸ்டோரிஸ் அபவுட் தேர் எல்டர்ஸ் when they were children, to stretch their imagination to the conception of a traditionary great uncle or granddam whom they never saw. சில்ட்ரன் எப்போவுமே கதைகள் நம்மளுடைய எல்டர்ஸ் கிட்டேருந்து கேட்குறதுக்கு இல்லை நம்மளுடைய எல்டர்ஸை பற்றி கேட்டுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப எப்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ வென் தேவர் சில்ட்ரன், யார் அந்த பெரியவங்க, அவங்க சில்ட்ரனாக இருக்கும்பொழுது, குழந்தையாக இருக்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்பா நமக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்போ நம்ம அப்பா சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த இமேஜினேஷன் தான் இங்கே அந்த குழந்தைகளுக்கு வருது. when they were children, to stretch their imagination to the conception of a traditionary great uncle or granddam. ஸோ தன்னுடைய பெரியப்பாவை பற்றியோ சித்தப்பாவை பற்றியோ மாமாவை பற்றியோ யாரை பற்றியோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி தன்னுடைய பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. whom they never saw. அவங்கள அவங்க பார்த்துருந்துருக்க மாட்டாங்களே. சில பேர் தான் பார்த்திங்கனாக்கா தன்னோட தாத்தா பாட்டியை பார்த்துருப்பாங்க, சில பேர் தன்னோட தாத்தா பாட்டியை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது உங்கள் தாத்தா அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது நம்ம யோசிச்சுப்போம்ல. ஃபோட்டோகிராஃபில் அவருடைய ஃபேஸை பார்த்துருந்துருப்போம், நம்ம தாத்தா இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க இப்படி நடந்திருப்பாங்கன்ற மாதிரி நினைப்போம் இல்லையா? ஸோ அதுதான். இட் வாஸ் இன் திஸ் ஸ்பிரிட் தட் மை லிட்டில் ஒன்ஸ் crept about me the other evening to hear about their great grandmother Field, who lived in a great house in Norfolk, which had been the scene, so at least it was generally believed in that part of the country, of the tragic incident which they had lately become familiar with from the ballad of the children in the wood. ஸோ குழந்தைங்க கதையை கேட்குறாங்க. ஸோ அப்போது சார்ல்ஸ் லேம்ப் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கிராண்ட்மதரை பற்றி, கிராண்ட்மதர் ஃபீல்டு இவங்கள பற்றி ஸ்டோரி நெரேட் பண்ண போகிறாங்க. ஸோ சில்ட்ரன் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஸ்டோரியை கேட்குறதுக்காக. ஸோ இப்போ கிராண்ட்மதர் ஃபீல்டு எங்கே வசிச்சிருக்காங்க? ஹூ லிவ்ட் இன் த கிரேட் ஹவுஸ் இன் நார்ஃபோக். ஸோ நார்ஃபோக்குன்ற பிளேஸில் ஒரு பெரிய வீட்டில் தான் அவங்க வசிச்சுருந்துருக்காங்க. ஏ 100 times bigger than that in which they and papa lived. இவங்க சார்ல்ஸ் லேம்ப் அவங்க சொந்த வீடு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த சொந்த வீட்டில் அவர் அந்த வீட்டுடைய அளவை விட இந்த நார்ஃபோக்கில் இருக்கிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 100 times பிக்கர். அப்போது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. which had been the scene, so at least it was generally believed in that part of the country, of the tragic incident which they had lately become familiar with from the ballad of the children in the wood. ஸோ அப்போது அந்த வீட்டில் அந்த நார்ஃபோக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில் ஒரு சம் சார்ட் ஆஃப் இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கிறதா அவங்க பார்த்தோன்னா பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்சிடெண்ட், அந்த சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற அந்த ஒரு பேலட்ல இருந்து தான் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னா அங்கே என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்றது என்ன? ஸோ அந்த பேலட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில்ட்ரன் இன் த வுட் பேலட் ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, த நார்ஃபோக் ஜென்டில்மேன்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்ஃபோக்கில் அந்த ஜென்டில்மேன் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுடைய வில், இது என்ன சொல்கிறது, உயில் எழுதி வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஆன் ஹிஸ் டெத் பெட் கமிட்டட் த கீப்பிங் ஆஃப் ஹிஸ் 2 children டு ஹிஸ் ஓன் பிரதர். ஸோ தன்னுடைய கூட பிறந்த பிரதர்கிட்ட, ஓன் பிளட் ரிலேட்டட் பிரதர்கிட்டயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளையும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகிறாரு. who did most wickedly cause them to be destroyed. ஆனால் அந்த ஓன் பிரதரே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தன்னுடைய அண்ணன் பசங்களை இல்லை தம்பி பசங்களை, ஸோ அந்த பாய் அண்ட் கேர்ளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழிவு நிலைக்கு தள்ளி விட்டுறாங்க. அதாவது he planned to kill them in order to possess all the wealthy with him. ஓகேவா? so he might possess himself of the children's estate, but by the just judgment of God the murderer was found out himself, and all that he had were destroyed from off the face of the earth. ஸோ இப்போ இவருக்கு என்ன இங்கே நடந்தது அப்படின்னா, ஸோ பை த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் எந்த குழந்தைங்களை கொல்லணும்னு நினச்சாரோ அந்த நினப்பு வந்த உடனேவே கடவுள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, ஸோ இவரை பார்த்தீங்கன்னாக்கா மர்டர் பண்ணிடுறாங்க.
ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரி வந்து அந்த வீட்டில் நடந்திருக்கிறதா, அந்த நார்ஃபோக்குள்ளே நடந்துருக்கிறதா இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க பிலீவ் பண்ணுறதுன்றதுமே இவங்க எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை அப்படின்னாக்கா, அந்த சில்ட்ரன் இன் த வுட் அதில் அந்த பேலட்லேயுமே நம்மளுக்கு நார்ஃபோக் ஹவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்குறது நார்ஃபோக் ஹவுஸ் தான். ஸோ மேபி இது அந்த வீடாக இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. Certain it is that the whole story of the children and their cruel uncle was to be seen fairly carved out in a wood upon the chimney piece of great call. ஸோ அப்போ அந்த சில்ட்ரன் இன் த வுட் அந்த ஸ்டோரி இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அந்த பேலட் இப்போ ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த பேலட் இவங்களுக்கு அந்த பேலட் எப்படி தெரிஞ்சது, வெதர் தே ரெட் இட் ஆர் நாட், இவங்க படித்தாங்களா இல்லையா அப்படின்னா, அந்த நார்ஃபோக் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த நார்ஃபோக் ஹவுஸில் சிமினி வந்து பார்த்திங்கனாக்கா வுட்டால் அமைச்சிருக்காங்க. அந்த வுட்டால் அமைச்சிருக்கக்கூடிய அந்த சிமினி அதில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரிஸை அதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிரேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்கிரேவ் பண்ணியிருந்தது மூலிமா பார்த்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஸ்டோரியை. த ஹோல் ஸ்டோரி டவுன் டு த ராபின் ரெட் பிரெஸ்ட் the whole story down to the robin redbreast till a foolish rich person pulled it down to set up a marble one of modern invention in its stead with no story upon it. அப்போ இந்த ஸ்டோரி அந்த என்கிரேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு சிமினியை வந்து ஹவுஸ் ஓனர் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைமில் மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா மார்பிளில் மேக் பண்ண ஒரு சிமினியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அந்த மார்பிளில் மேக் பண்ண சிமினியில் எந்த ஒரு பிக்சர்ஸுமே இல்லை. அந்த வுட்டில் என்கிரேவ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு பேலட் ஸ்டோரி இப்போது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா எதோட மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராபின் ரெட் பிரெஸ்ட். ஸோ அந்த ராபின் ரெட் பிரெஸ்ட்ன்றது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பேர்ட், யூரோப்பியன் பேர்ட். அதோடைய அந்த பிரெஸ்ட்டு, அந்த உடலுடைய அந்த கீழ்ப்பகுதி வந்து அந்த நெஞ்சு பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ரெட் கலரில் இருக்கும். அண்ட் விங்ஸ் அண்டு ஃபெதர்ஸ் இது எல்லாமே வந்து பிளாக் கலர் ஷேடில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அண்ட் இன்னொன்று அந்த பேலட்டில் நம்ம படிக்கும்போது வி கேம் டு நோ தட் இந்த ராபின் ரெட் பிரெஸ்ட் இந்த பேர்டு தான் வந்து அந்த பாய் அண்ட் கேர்ள் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சேயிங்ஸ் இருக்குது. ஓகே, ஹியர் Alice put out one of her dear mother's looks too tender to be called upbraiding. ஸோ இந்த ஸ்டோரிஸை வந்து அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார், தன்னுடைய ஓன் பிரதருடைய சன் அண்ட் டாட்டரை பார்த்துக்க சொல்லி கொடுத்தாங்க, அவரையே வந்து கொலை பண்ண வந்திருந்தார். இந்த மாதிரி ஸ்டோரிஸை சொல்லும் போது ஆலைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே ஒரு டெண்டராக, ரொம்ப ஒரு இலகுன மனசோட, ரொம்ப பாவமாக, ஐயோ யார் அந்த பசங்க, யார் அந்த குழந்தைங்க, இப்படிமா ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இலகுன மனசோட அவங்களுடைய ஃபேஸோடைய லுக் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸுடைய அந்த லுக்கு வந்து இங்கே யாரை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சார்ல்ஸ் லேம்புடைய ஒய்ஃபை ரெசம்பிள் பண்ணுது. ஹியர் ஆலிஸ் புட் அவுட் ஒன் ஆஃப் ஹர் டியர் மதர்ஸ் லுக்ஸ். டியர் மதர்ஸ் லுக்ஸ்னால் இப்போ ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன் அம்மாவுடைய அந்த ஒரு லுக், எப்போது அந்த பொண்ணு பையனை பார்த்தாக்கா அப்பா ஜாடியில் இருக்கிற அம்மா ஜாடியில் இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பிளட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய அந்த ஒரு டெண்டர்னஸ் நம்மளுக்கு தெரியுது. தென் ஐ வென்ட் ஆன் டு சே ஹவு ரிலிஜியஸ் அண்ட் ஹவு குட் தேர் கிராண்ட் மதர் ஃபீல் வாஸ். அதுக்கப்புறமா நான் வந்து கதையை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் பாட்டி வந்து எந்த அளவுக்கு ரிலீஜியஸாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு பிலவுட் அண்ட் ரெஸ்பெக்டடாக இருந்தாங்க, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டியை ரொம்ப மதித்தாங்க, ரொம்ப அன்பு செலுத்தினாங்க அப்படின்றாங்க. தோ ஷி வாஸ் நாட் indeed the mistress of this great house but had only the charge of it. என்னதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்ஃபோக் ஹவுஸுடைய மிஸ்ட்ரஸாக அவங்க இல்லை, அண்ட் ஓனராக அவங்க இல்லை, இல்லாட்டி அந்த பவர் இன் பொசிஷன் அவங்க தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த பொசிஷனில் இல்லாமல் இருந்தாலும், அண்ட் எட் இன் சம் ரெஸ்பெக்ட் ஷீ மைட் பி செட் டு பி த மிஸ்ட்ரஸ் ஆஃப் இட் டு. ஆனால் சில நேரங்களில் அவங்க தான் அந்த நார்ஃபோக் ஹவுஸுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரியும் சில காசிப்ஸும் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஹேட் ஒன்லி த சார்ஜ் ஆஃப் இட் கமிட்டட் டு ஹர் பை த ஓனர் who preferred living in a newer and more fashionable mansion which he had purchased somewhere in the adjoining county. ஸோ ஃபீல்டு கிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஓனர் நார்ஃபோக்கில் இருக்கக்கூடிய ஹவுஸை நீ பார்த்துக்கோ, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த அட்ஜாயினிங் கவுண்டி, இந்த ஊரை சுற்றி, இந்த ஊருக்கு அருகாமையிலே வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. பட் ஸ்டில் ஷி லிவ்ட் இன் இட் இன் எ மேனர் ஆஸ் இஃப் இட் ஹேட் பீன் ஹர் ஓன். ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா அதை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, இது தன்னுடைய சொந்த வீடு மாதிரி தான் இவங்க அதை பார்த்துக்கிறாங்க. அண்ட் kept up the dignity of the great house in a short while she lived, which afterwards came to decay and was nearly pulled down, and all its own old ornaments stripped and carried away to the owner's other house, where they were set up and looked as awkward as if someone were to carry away the old tombs they had seen lately at the abbey and stick them up in the lady C's tawdry gilt drawing room. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹவுஸ் ஓனர் நார்ஃபோக் ஹோமை ஃபீல்டுக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வேறு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க போனவங்க, அப்படி அவங்க விட்டுட்டு போனாலும் ஃபீல்டு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீடாகவே பார்த்துக்கிறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெத் ஆஃப் ஃபீல்ட் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது. ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அது வந்து நம்ம ஒரு 100 டைம்ஸ் பிக்கர் ஹவுஸ்னு பார்த்தோம். அப்போ 100 டைம் பிக்கர் ஹவுஸ்னால் அப்போ அந்த ஹவுஸில் டெக்கரேட்டட் திங்ஸஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு டேக் அவே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டு போனதில் இருந்த அந்த மிச்சம் மீதி அப்படி இப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பக்கத்தில் யாரால் என்ன முடியுமோ அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அபே இந்த இடத்துல இங்கே மென்ஷன் நம்மளுக்கு அபே பண்ணிடுது வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. ஸோ அப்போ அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய்ட்டு பார்க்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு ஒன்று பார்க்குறீங்க, ஒரு பழைய கல்லறையாக ஒன்று இருக்குது. ரொம்ப பழைய கல்லறை, இது எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்துக்கிறதுக்கு இது யாருமே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்லறை எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியும். ஸோ இல்லை. ஸோ அப்போ இங்கே ஜான் இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்களேன், ஹியர் ஜான் ஸ்மைல்ட் as much as to say that would be foolish indeed. இந்த மாதிரி பண்ணுறது முட்டாள்தனமாக இல்லை. இப்போ யாரோ ஒருத்தவங்க வீடு ஒன்று அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா அதை நம்மளே எடுத்து போய் வச்சுக்கிறது, இதை பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக இல்லை அப்படின்றாங்க. அண்ட் தென் ஐ டோல்ட் ஹவு when she came to die her funeral was attended by a concourse of all the poor and some of the gentry too of the neighborhood for many miles round to show their respect for her memory because she had been such a good and religious woman. ஸோ அதுக்கடுத்து தான் நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களோட ஃபியூனரல் எப்படி நடந்தது, அவங்களோட ஃபியூனரல் பார்க்குறதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, ஸோ அவங்கள எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க மதித்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் உமன், எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ குட் இன்டீட் தட் ஷி நியூ ஆல் த சால்ட்ரி பை ஹார்ட். எஸ் ஐஏஒய்ன்னு இருக்கிறது ஆர்காயிக் வேர்ட், அதுக்கு மீனிங் எஸ். அண்ட் எ கிரேட் பார்ட் ஆஃப் த டெஸ்டமெண்ட் பிசைட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல நினைவு இருந்தது. ஏன்னா அவங்க மேலே மற்றவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அவங்க வந்து ஒரு குட் பர்சன், ஒரு குட் உமன், ரிலீஜியஸ் உமன். ஸோ இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சேல்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ சேல்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடமாகவே தெரியும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே தெரிஞ்சதுனால she is well known. அது தெரிஞ்சதுனால மட்டும் இல்லை, she is kind hearted too. Her little Alice spread her hands. Then I told what a tall, upright, graceful person their great mother Field once was. ஸோ அப்போ ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அந்த கையை வந்து அப்படியே அப்பா கிட்ட இப்படி என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இப்படி நீட்டுறாங்க. இப்படி அவரை இல்லை அப்பாவை இப்படி டச் பண்ணுறதுக்காக இப்படி கையை இப்படி எடுத்து இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ரைட்டாக ஒரு கிரேஸ்ஃபுல் பர்சன், அவங்க இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் எ போல்டு உமன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹவு இன் ஹர் யூத் ஷி வாஸ் எஸ்டீம்டு த பெஸ்ட் டான்ஸர். உங்கள் பாட்டி சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா அப்படின்றாங்க. ஹியர் ஆலிஸ் little right foot played an involuntary movement till, upon my looking grave, it desisted the best dancer I was saying in the county, till a cruel disease called a cancer came and bowed her down with pain, but it could never bend her good spirits or make them stoop, but they were still upright because she was so good and religious.
அவங்க பாட்டி வந்து ஒரு குட் டான்ஸர்னு சொல்லும் போது ஆலிஸோட ரைட் ஃபுட் வலது கால் வந்து இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நான் பார்க்கும்போது அவங்க காலை வந்து நிறுத்திட்டாங்க. ஓகேவா, இட் டெசிஸ்டட் த பெஸ்ட் டான்ஸர். நான் இப்படி பார்த்த உடனே அந்த கால் அப்படி நின்றுடுச்சு. ஸோ ஹியர் வி ஹாவ் டூ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்று, இவர் தன்னுடைய அம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிஸுடைய கிரேட் கிராண்ட் மதர் இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரு நல்ல டான்ஸர், அவங்களுடைய கால் நின்று போனதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஆலிஸோட கால் இப்படி 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 ஆடும்போது பசங்க வந்து கால் ஆட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதுனா பேரண்ட் வந்து காலை ஆட்டாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது இவங்களோட கால் நின்று போயிடுச்சு. ஸோ அப்படி நின்று போன என் பொண்ணுடைய கால் இட் மேபி ஒரு டான்ஸருடைய காலாக இருக்கலாம். அவளுக்கு வந்து டான்ஸ் இயல்பில் வந்துருந்துருக்கலாம். பட் நான் பார்த்தோன்னே அது நின்று போச்சு. அப்போது ஒரு பெஸ்ட்டு டான்ஸரை நான் பார்த்து நிறுத்திட்டேனா, அந்த ஒரு பெஸ்ட்டு டான்ஸராக வர்றதை நான் நிறுத்திட்டேனா அப்படின்ற டூ வே ஆஃப் மீனிங்கை இந்த இடத்துல நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாஸ் சேயிங் இன் த கவுண்டி டில் எ க்ரூவல் டிசீஸ் கால்ட் எ கேன்சர். ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இந்த கவுண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளேஸில் ஒரு க்ரூவல் டிசீஸ் ஒன்று வந்தது. என்னென்னா கேன்சர்னு சொல்லிட்டு ஒன்று. அதுதான் அவங்களுடைய டெத்துக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ அதுதான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிச்சு, பவுட் ஹர் டவுன் வித் பெயின். பட் இட் குட் நெவர் பென் ஹர் குட் ஸ்பிரிட்ஸ். இது அவங்கள மட்டும்தான், அவங்களுடைய உயிரை எடுத்ததுனால அவங்களோட உடல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இட் பவுட் ஹர் டவுன். பட் ஆனால் அவங்களுடைய அந்த குட் ஸ்பிரிட் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதால் நிறுத்தவே முடியல. அது எப்போவுமே அப்ரைட்டாக தான் நிற்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு குட் அண்ட் ரிலீஜியஸ் உமன். தென் ஐ டோல்ட் ஹவு ஷி வாஸ் யூஸ் டு ஸ்லீப் பை ஹர் செல்ஃப் இன் எ லோன் சேம்பர் ஆஃப் த கிரேட் லோன் ஹவுஸ். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட பாட்டி வந்து எப்படி அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக தூங்குவாங்கன்றதை நான் அவங்களுக்கு சொன்னேன். அண்ட் ஹவு ஷி பிலீவ்டு தட் அண்ட் apparition of two infants was to be seen at midnight gliding up and down. ஸோ apparition அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் லைக் அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தானே அதுங்க வந்து போவோம். ஓகேவா, ஸோ அந்த ரெண்டு ஈவில் ஸ்பிரிட்டுடைய ஒரு ஷேடோ லைக் இமேஜ் வந்து போகும். அப்போது அந்த பாட்டி அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த லோன் ஹவுஸில். And she believed that an apparition of two infants was to be seen at midnight gliding up and down the great staircase near where she slept. But she said those innocents would do her no harm. அவங்களுக்கே தெரியுது இந்த வீட்டில் ரெண்டு ஸ்பிரிட் வந்து நடமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுங்க என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு ஸ்பிரிட்டு என்ன இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை, நான் இங்கே தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன், ஒரே ஆளாக தான் இருக்கேன், இது வரைக்கும் என்னது ஒன்றுமே பண்ணதும் இல்லை, இதுக்கப்புறம் பண்ணாது. அண்ட் ஹவு ஃப்ரைட்டன் ஐ யூஸ் டு பி தோ இன் தோஸ் டேஸ் ஐ ஹேட் மை மெய்ட் டு ஸ்லீப் வித் மீ. ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுவேன். ஸோ எனக்கு என் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கணும், அப்போ தான் என்னால் தூங்க முடியும். ஸோ மெய்டு வந்து பார்த்தோன்னா என் கூட தான் இருப்பாங்க. பிகாஸ் ஐ வாஸ் நெவர் ஹாஃப் ஸோ குட் ஆர் ரிலீஜியஸ் அஸ் ஷி. ஏன்னா நான் வந்து அவங்கள பாதி கூட நான் நல்லவனும் இல்லை, ஸோ ரிலீஜியஸாகவும் நான் இல்லை. ஸோ அங்கே நல்லவனும் இல்லை இன் த சென்ஸ் ஒரு குட் ஸ்பிரிட்டடாகவும் நான் இல்லை அண்ட் ரிலீஜியஸாகவும் நான் இல்லை. அண்ட் எட் ஐ நெவர் சா த இன்ஃபேன்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த இன்ஃபேன்ட்ஸை நான் பார்த்ததில்லை. ஹியர் ஜான் எக்ஸ்பேண்டட் ஆல் ஹிஸ் ஐப்ரோஸ் அண்ட் ட்ரை டு லுக் கரேஜியஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ரெண்டு ஆவிகள் வந்து அங்கே நடமாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஆஸ் எ சைல்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் ஜான் இங்கே என்ன பண்ணுறாரு, அவன் பைப்பில் நான் கரேஜியஸாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு லுக்கை கிரியேட் பண்ணுறான். தென் ஐ டோல்ட் ஹவு குட் ஷி வாஸ் டு ஆல் ஹர் கிராண்ட் சில்ட்ரன் ஹேவிங் எஸ் த கிரேட் ஹவுஸ் இன் த ஹாலிடேஸ் வேர் ஐ இன் பர்டிகுலர் யூஸ் டு ஸ்பெண்ட் மெனி ஹவர்ஸ் பை மை செல்ஃப் இன் கேசிங் அப்பான் தி ஓல்ட் பஸ் ஆஃப் 12 Caesars that had been emperors of Rome. அதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ பாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாலிடேஸஸில் எங்களை எப்படி இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் எங்களை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ இன் பர்டிகுலர் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அங்கே 12 Caesars உடைய மார்பளவு சிலைகள் அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கு. ஸோ நான் போயிட்டு அந்த 12 Caesars உடைய சிலையும் நான் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று நான் சிலையாக மாறுற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன், இல்லை அந்த சிலைகள் உயிராக
வர வரைக்கும் அதை நான் இன்னும் அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போது நான் நிறையா டைம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஹவு ஐ நெவர் குட் பி டயர்ட் வித் ரோமிங் அபவுட் த ஹியூஜ் மேன்ஷன். எனக்கு தெரியவே இல்லை நான் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூஜ் மேன்ஷனில் சுற்றும் போது நான் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. வித் இட்ஸ் வேஸ்டி எம்டி ரூம்ஸ் with their worn out hangings, fluttering tapestry and carved oaken panels, with the gliding almost rubbed out, sometimes in the spacious old-fashioned gardens which I had almost to myself, unless when now and then a solitary gardening man would cross me. ஸோ அந்த வீடு ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பெருசு அந்த வீடு. அங்கே நிறையா எம்டி ரூம்ஸஸ் இருக்குது. அங்கே வார்ன் அவுட் ஹேங்கிங்ஸஸ் நிறையா இருக்குது. நிறையா வந்து என்ன பழசான அந்த ஒரு போர்ட்ரைட்ஸ் அண்ட் அந்த எம்ப்ராய்டரிஸ். ஸோ அந்த ஓக் பேனல்ஸ், இந்த ஓக் பேனல்ஸ்னால் பெரிய பங்களானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன்ஸில் ஆகியிருக்கும். ஸோ அப்போ உட்டனில் அந்த கார்விங் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இப்போ பாழடைஞ்ச பங்களாவில் போனோன்னா அந்த கார்விங்ஸில் அந்த டஸ்ட்டு இதெல்லாம் அடைஞ்சி அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மாதிரி ஆகிருக்கும். அது க்ளீனாக தெரியாது அதோட ஷேப்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஹியர் அண்ட் தேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அங்கே நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். சில நேரங்களில் மட்டும்தான் அங்கே வேலை செய்கிற அந்த கார்டனிங் மேன் வந்து சும்மா இப்படி வந்து இப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பார். அண்ட் வித்தவுட் மை எவர் ஆஃபரிங் டு பிளக் தெம் பிகாஸ் தேவர் forbidden fruit unless now and then, and because I had more pleasure in strolling about among the old melancholy looking yew trees or the firs and picking up the red berries and the fir apples which were good for nothing but to look at. அங்கே அந்த பங்களாவில் அந்த ஒரு பெரிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறைய ட்ரீஸஸ் இருக்கும். நிறைய அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டோடைய ட்ரீஸ். ஸோ ஃபர்பிடன் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு பேரடைஸ் லாஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ சிமிலர்லி ஸோ ஃபர்பிடன் ஃப்ரூட் தான் அங்கே வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெர்ரிஸ் இருக்குது அண்ட் யூ ட்ரீஸ் இருக்குது, ஃபிர்ஸ் இருக்குது, ரெட் பெர்ரிஸு, ஃபிர் ஆப்பிள்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஃபர்பிடன், அது எதுவுமே சாப்பிடவே கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கார்டனிங் மேன் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார்ல அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரிச்சுப்பேன். இட்ஸ் குட் ஃபார் நத்திங், இது எதுக்காகவுமே இல்லவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. பட் ஆனால் நான் பெரிச்சிட்டேன். விச் வேர் குட் ஃபார் நத்திங் பட் டு லுக் அட். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரி ரைட்டு ஓகே. ஆனால் நான் பெரித்து அதை நான் என் கையில் வச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களா, அந்த சந்தோஷம் அலாதியான ஒரு சந்தோஷம். ஆர் இன் லையிங் அபவுட் அப்பான் த ஃப்ரெஷ் கிராஸ் வித் ஆல் த ஃபைன் கார்டன் ஸ்மெல்ஸ் அரவுண்ட் மீ, ஆர் basking in the orangery till I could almost fancy myself ripening too along with the oranges and the limes in that grateful warmth, or in watching the days that darted to and fro in the fish pond at the bottom of the garden. ஸோ அப்படி இல்லையா அந்த பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு என் கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகளில் போயிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே அந்த புல் வாசம், என் கையில் இருக்கக்கூடிய அந்த பழங்களுடைய வாசம், அந்த இடத்துல ஆரஞ்சு தோட்டமும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆரஞ்சு தோட்டத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு அரோமா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேன்சியாக, ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ஒரு ப்ளஷரபுளாக, ஒரு ஹெவனில் இருக்கக்கூடிய ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் இப்படி வாக் பண்ணி போய்கிட்டே இருப்பார். வாக் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஒன்று போகுது. ஸோ அதில் ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு ஷார்ப்பாக ஃபார் லைக் ஒரு ஈட்டி மாதிரி இல்லை ஒரு ஷார்ப் பாயிண்டடாக ஒரு ஏதோ ஒரு திங்கை கையில் வச்சுக்கிட்டு அந்த நீரோடைகளில் ஓடுற அந்த மீன்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்படி முன்ன பின்ன போகாமல் இந்த டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்றது மூவிங் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த மீனை வந்து இப்படி பார்த்தோன்னா அவர் அடிக்கிறதுக்கு இல்லை குத்துறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அந்த மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். வித் ஹியர் அண்ட் தேர் எ கிரேட் சல்கி பைக் ஹேங்கிங் மிட்வே டவுன் த வாட்டர் இன் சைலன்ஸ். ஸோ நான் அப்போது அந்த டூ அண்ட் ஃப்ரோ நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா முன்னாடியும் போக முடியுது பின்னாடியும் போக முடியுது. அப்போ அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டில்லாக நகராமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி அது என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கும். ஸோ ஆஸ் இஃப் இட் மார்க்ட் அட் தேர் impertinent friskings, I had more pleasure in these busy. ஸோ இம்பர்டினன்ட் அப்படின்னா நாட் ஷோயிங் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். ஸோ அப்போது நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் அசந்த நேரத்தில் அது என்ன பண்ணிவிடும், சக்குன்னு இப்படி பூந்து அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோர் ப்ளஷர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது இன் தீஸ் பிஸி ஐடியல் டைவர்ஷன்ஸ் தேன் இன் ஆல் த ஸ்வீட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பீச்சஸ், நெக்டரின்ஸ், ஆரஞ்சஸ் அண்ட் சச் லைக் காமன் பெய்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அப்போ இங்கே ஆரஞ்சஸ் இருக்குது, அந்த பீச்சஸ் இருக்குது, நெக்டரின்ஸ் இருக்குது,
ஸோ இங்கே குழந்தைகள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே நிறையா திங்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமோடும் தாண்டி எனக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களில் எனக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்குது. ஹியர் ஜான் ஸ்லைலி deposited back upon the plate of bunch of grapes which not unobserved by Alice. ஸோ இந்த கதையை வந்து லேம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஜான் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப் எடுக்கிறான். ஸோ அந்த பஞ்ச் ஆஃப் கிரேப் அவன் எடுக்கிறத ஆலிஸ் பார்க்குறதுக்கு தவறலை. நாட் அன்அப்சர்வ்டு. ஸோ அன்அப்சர்வ்டுனா பார்க்கல, அப்போ நாட் அன்அப்சர்வ்டுனா பார்க்காம இல்லை, பார்க்க தவறலை. ஓகேவா? ஸோ நாட் அப்சர்வ்ட் பை ஆலிஸ். He had meditated dividing with her and both seemed willing to relinquish them for the present as irrelevant. ஸோ அப்போது இவன் வந்து பார்த்தினாக்கா அந்த கிரேப் எடுத்ததை ஆலிஸ் பார்த்துட்டாங்க. அப்போ ஆலிஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறது ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்ல மாட்டா. அப்போ அமைதியாகிடுவான். ஆனால் ஆலிஸ் கையிலையும் கிரேப் இருக்குது, இப்போது ஜான் கையிலையும் கிரேப் இருக்குது. ஆனால் போத் சீம்டு வில்லிங் டு ரெலிங்கிஷ், தே ஆர் ரெடி டு கிவ் அப். என்னத்தை இந்த டைமில் கிரேப் சாப்பிட வேணாம், ஏன்னா ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இம்பார்ட்டண்ட். நம்ம கிரேப் இந்த டைமில் சாப்பிட்றதுன்றது இர்ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறேன். தென் இன் சம்வாட் எ மோர் ஹைட்டன்ட் டோன் ஐ டோல்ட் ஹவு தோ தேர் கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல் லவ்ட் ஆல் ஹர் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹைட்டன்டு டோனில் நான் சொல்கிறேன், உங்கள் பாட்டி வந்து அவங்க பேர குழந்தைங்கள எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க தெரியுமா. ஸோ லவ்ட் ஆல் ஹர் கிராண்ட் சில்ட்ரன் எட் இன் அன் எஸ்பெஷல் மேனர் ஷி மைட் பி செட் டு லவ் தேர் அங்கிள் ஜான். இந்த இடத்துல ஜான் அப்படின்னு சொல்கிறது சார்ல்ஸ் லேம்போடைய அண்ணாவை சொல்கிறாங்க, ஜான் லேம். இப்போது உங்கள் பாட்டி அவங்க வந்து அந்த கிரேட் கிராண்ட் மதர் கொள்ளு பாட்டி இவங்க வந்து எப்படி வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க பேர பசங்களை வந்து பார்த்தோன்னா அவங்க அவ்வளோ லவ் பண்ணாங்க. அது எஸ்பெஷலி எங்கள் அண்ணன் இருக்கான் பாருங்கள் ஜான், அவனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் பாட்டிக்குன்னா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹி வாஸ் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் எ யூத் அண்ட் எ கிங் டு த ரெஸ்ட் ஆஃப் அஸ். அண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் மாப்பிங் அபவுட் இன் சாலிட்டரி கார்னர்ஸ் லைக் சம் ஆஃப் அஸ், he would mount the most mettlesome horse he could get when but an imp no bigger than themselves and make it carry him half over the county in a morning and join the hunters where they were any out. ஏன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா என் அண்ணனை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவன் மற்றவங்கள மாதிரி வந்து பார்த்தினாக்கா சோம்பேறி மாதிரி ஏதோ ஒரு மூலையில் போய்ட்டு உட்காந்துன்னு இருக்க மாட்டான். ஹீ இஸ் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் யூத். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருப்பான், ரொம்ப ஸ்பிரிட்டட். அவன் என்னால் எல்லாமே முடியும், அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் மனம் தளர மாட்டான் அவன். அண்ட் எ கிங் டு த ரெஸ்ட் ஆஃப் அஸ். எங்கள் எல்லாருக்கும் அவன் தான் ஒரு கிங், எங்கள் எல்லாருக்கும் அவன் தான் ஒரு ரோல் மாடல், அவன் தான் எங்களை எல்லாருமே லீட் பண்ணுவான். அவன் சொன்னால் நாங்கள் எல்லாருமே கேட்டுப்போம். அண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் மோப்பிங் அபவுட் இன் எ சாலிட்டரி கார்னர்ஸ் லைக் சம் ஆஃப் அஸ், நம்மள மாதிரி நாங்கள்லாம் வந்து பார்த்தினாக்கா எங்கள் அண்ணன் தம்பிங்களில் நாங்கள் எல்லோரும் சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு மூலையிலே போயிட்டு இருப்போம். ஆனால் ஜான் வந்து பார்த்தோன்னா அப்படி இருக்க மாட்டான். அவங்ககிட்ட வந்து பார்த்தினாக்கா ஒரு மெட்டில்சம் ஹார்ஸ். மெட்டில் அப்படின்றது என்ன அப்படின்னா எ பர்சன்ஸ் எபிலிட்டி டு கப் வித் டிஃபிகல்ட்டிஸ். அவன் எந்த ஒரு தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடுவான். ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஒரு இம்பு ஒன்று வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பறக்கவே முடியல. பட் ஆனாலும் அவன் அதை என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேக் இட் கேரி ஹிம் ஹாஃப் ஓவர் த கவுண்டி. ஸோ அதையும் அந்த இடத்துல இம்பு அப்படின்றது சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம பார்த்துருப்போம், குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு இவில் ஸ்பிரிட்டு. ஆனால் இந்த இடத்துல இம்ப் அப்படின்றதுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேர்ட் ட்ரைன் டு ஃப்ளை அப்படின்றதும் இங்கே ஒரு மீனிங். ஸோ அப்போ அந்த பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸில் கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்கும். ஸோ அவர் அதையுமே க்யூர் பண்ணி இல்லை அதையுமே அவர் மோட்டிவேட் பண்ணி ஹாஃப் வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேரி பண்ண வச்சுருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பிரிட்டடான ஒரு மேன். அண்ட் yet he loved the old great house and gardens too, but had too much spirit to be always pent up within their boundaries. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கிரேட் ஹவுஸில் அந்த கார்டனில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாதி அன்பு இருந்தது. ஸோ அவன் அதை சுற்றி தான் வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் எப்பவுமே அதோடைய பவுண்ட்ரிஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருப்பான். அண்ட் ஹவு தேர் அங்கிள் grew up to man's estate as brave as he was handsome. ஸோ அவன் அந்த மேன்ஸ் எஸ்டேட்லேயே அவன் வந்து பார்த்தினாக்கா வளர்ந்தான். as brave as he was handsome. அவன் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தைரியசாலியும். ஓகேவா? ஸோ லைக் என்ன சொல்கிறது,
அவர் அந்த உடல் தோற்றத்துக்கு தகுந்த மன தைரியம் அவர்கிட்ட இருந்தது. டு த அட்மைரேஷன் ஆஃப் எவ்ரிபடி பட் ஆஃப் their கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல் மோஸ்ட் எஸ்பெஷலி. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கும். அவனை பார்த்தா பிடிக்காத ஆளுன்றவங்களே இல்லை. ஆனால் என் பாட்டிக்கு, அதாவது உங்களுடைய கிரேட் கிராண்ட் மதருக்கு ஃபீல்டுனா ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஹவு ஹி யூஸ் டு கேரி மீ அப்பான் ஹிஸ் பேக் வென் ஐ வாஸ் எ லேம் ஃபுட்டட் பாய். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராத போது உங்கள் அங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவருடைய முதுகில் சுமந்துக்கிட்டு போவார். ஃபார் ஹி வாஸ் எ குட் பிட் ஓல்டர் தென் மீ மெனி எ மைல் வென் ஐ குட் நாட் வாக் ஃபார் பெயின். ஸோ அவர் என்னை விட கொஞ்சம் தான் பெரியவன், ஆனாலும் அவன் என்ன பல மைல்கள் வந்து பார்த்தினாக்கா என்னெல்லாம் நடக்க முடியாத போது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அண்ட் ஹவ் இன் ஆஃப்டர் லைஃப் ஹி பிகேம் லேம் ஃபுட்டட் டூ. ஆனால் எப்படின்னு தெரில, பிற்காலத்தில் அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேம் ஃபுட்டட் வந்துச்சு. அண்ட் ஐ டிடன்ட் ஆல்வேஸ் மேக் அலவன்சஸ் எனஃப் ஃபார் ஹிம் வென் ஹி வாஸ் இம்பேஷன்ஸ். ஆனால் என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அவருடைய முடியாத அந்த காலத்தில் அவர் படுக்கையாக இருந்த அந்த ஒரு காலத்தில் அவருக்கு எனக்கு செஞ்ச உதவியை திரும்ப என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செய்ய முடியல. ஐ டிடன்ட் ஆல்வேஸ் மேக் அலவன்சஸ் எனஃப் ஃபார் ஹிம் வென் ஹி வாஸ் இம்பேஷன் அண்ட் இன் பெயின். நான் ரிமெம்பர் சஃபிஷியன்ட்லி ஹவு கன்சிடரேட் ஹி ஹேட் பீன் டு மீ வென் ஐ வாஸ் லேம் ஃபுட்டட். இப்போ கூட நான் நினச்சி பார்க்குறேன், என்னால் கொஞ்சம் நினச்சே பார்க்க முடியல. நான் லேம் ஃபுட்டடாக இருக்கும் போது அவன் என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான். ஆனால் இப்போ அவன் லேம் ஃபுட்டடாக இருக்கும் போது என்னால் வந்து பார்த்தினாக்கா அவனை பார்த்துக்க முடியலையே. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரிவர என்னால் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ண முடியல. அண்ட் ஹவு when he died, though he had not been dead an hour, it seemed as if he had died a great while ago. Such a distance there is betwixt life and death. அவன் இறந்து ஒரு மணி நேரம் இருக்குமா, ஒரு மணி நேரம் இருக்கும். இட் சீம்ட் ஆஸ் இஃப் ஹி ஹேட் டைட் எ கிரேட் வைல் அகோ. அவன் இறந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குமா, இல்லை அதை பார்த்தாக்கா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்த மாதிரி இருக்குது. ஸோ வாழ்க்கையில் இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாழ்க்கையோட துவக்கத்துக்கும் இறப்புக்கும் அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை பாருங்களேன். ஸோ ரொம்ப சின்னது, ஓகேவா. ஸோ அப்போது அந்த அவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்தானா இல்லை இப்போ தான் இறந்தானா, எனக்கு என்னமோ அவன் இப்போ இறந்த மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒரு லேம் சொல்கிறாரு. அண்ட் ஹவ் ஐ போர் ஹிஸ் டெத் ஆஸ் ஐ தாட் pretty well at first. நான் வந்து அவன் இறந்ததை நான் எப்படி தான் பியர் பண்ணிக்கிட்டேன். இங்கே போர் அப்படின்றது பியரோட பாஸ்டன்ஸ். அண்ட் ஹவ் ஐ போர் ஹிஸ் டெத் ஆஸ் ஐ தாட் pretty well at first. அவனுடைய டெத்தை வந்து நான் எப்படி தான் தாங்கிக்கிட்டேன்னு தெரில. சரி, ஓகே, இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் ஹாண்டட் மீ. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது என்ன மெல்மெல்லும் ஹாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது இட்ஸ் நாட் எ குட் மெமரி, அது என்ன ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அண்ட் தோ ஐ டிடன்ட் க்ரை ஆர் டேக் இட் டு ஹார்ட் அஸ் சம் டூ. நான் வந்து பார்த்தேன்னா அழலை, இல்லை அதை ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாகவும் எடுத்துக்கல. இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, ஆஸ் சம் டூ. அண்ட் ஆஸ் ஐ திங்க் ஹி வுட் ஹேவ் டன் இஃப் ஐ ஹேட் டைட். ஆனால் நான் இறந்துருந்துருந்தால் எங்கள் அண்ணா அப்படி பண்ணியிருந்துருப்பான், அவன் அழுது இருந்துருப்பான், மனசுக்குள்ளே என்னை போய்ட்டு வச்சுருந்துருப்பான், ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் அதை அவன் நினச்சிருந்துருப்பான். எட் ஐ மிஸ்டு ஹிம் ஆல் டே லாங். இருந்தும் நான் வந்து பார்த்தேன்னா அவனை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் லாங் நான் அவனை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நியூ நாட் டில் தென் ஹவு மச் ஐ ஹேட் லவ்டு ஹிம். ஆனால் என்னைய வரைக்கும் எனக்கு தெரியல அவனை நான் எவ்வளோ தான் லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஐ மிஸ்டு ஹிஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஐ மிஸ்டு ஹிஸ் கிராஸ்னஸ் அண்ட் wished him to be alive again, to be quarreling with him rather than not have him again, and was as uneasy without him as he, their poor uncle, must have been when the doctor took off his limb. ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு திரும்ப வேணும்னு நான் நினைக்கிறேன். அவன் கூட நான் திரும்ப சண்டை போடணும், அவன் எனக்கு திரும்ப வேணும். இதில் எனக்கு வேண்டாத ஒன்று அந்த வாழ்க்கையில் அவன் திரும்ப இல்லாமல் போயிடாமல் வேணும். ஸோ புரியுதா? ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்தோன்னா அவரை மிஸ் பண்ணிட்டார், அவன் என் வாழ்க்கையில் திரும்ப அவன் எனக்கு வேணும். அப்போ வாழ்க்கையில் அவன் என் கூட திரும்ப வந்தானா நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம், சின்ன வயசில் நாங்கள் சண்டைலாம் வந்து போட்டுருப்போம், ஓகேவா. ஸோ ஐ wished him to be alive again, to be quarreling with him. அவன் கூட நான் சண்டை போடணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டுருந்தேன்னா திரும்ப சண்டை போட போகிறேன். ரேதர் தேன் நாட் ஹேவ் ஹிம் அகேன். அப்போ நான் அவன் கூட ஏற்கனவே சண்டை போட்டுருந்தேன்னா இப்போ அவன் எப்படி என்னை மிஸ் பண்ணிட்டு போனானோ அதேமாரி தானே செகண்டாக அவன் வரும்போதே என்னை மிஸ் பண்ணிட்டு போவான். அது மட்டும் நடக்கக்கூடாது.
அவன் இல்லாமல் என்னால் முடியல. அண்ட் வாஸ் ஆஸ் அன்ஈஸி வித்தவுட் ஹிம். அவன் இல்லாமல் என்னால் முடியல. ஆஸ் ஹி தேர் புவர் அங்கிள் மஸ்ட் ஹேவ் பீன் வென் த டாக்டர் டுக் ஆஃப் ஹிஸ் லிம். ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவனோட லிம்பை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடணும். சரி பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எப்பவுமே ஆஸ் யூஷுவலாக அவன் இருக்கணும். ஹியர் த சில்ட்ரன் ஃபெல் எ க்ரையிங் அண்ட் ஆஸ்க் இஃப் தேர் லிட்டில் மார்னிங் விச் தே ஹேட் ஆன் வாஸ் நாட் ஃபார் அங்கிள் ஜான். ஸோ அந்த குழந்தைகள் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழறாங்க, மோன் பண்ணுறாங்க. அதாவது விம்மருதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மோன் பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் அழகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அங்கிள் ஜானுக்காக இல்லைப்பா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மாவை பற்றி சொல்லுங்கள். தே லுக்ட் அப் அண்ட் ப்ரேட் மீ நாட் டு கோ ஆன் அபவுட் தேர் அங்கிள். ஸோ அவங்களுடைய என் அண்ணனை பற்றி அவங்க கேட்கல, பட் டு டெல் தம் சம் ஸ்டோரிஸ் அபவுட் தேர் பிரெட்டி டெட் மதர். ஸோ எங்களுடைய அம்மாவை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்றாங்க. தென் ஐ டோல்ட் ஹவு ஃபார் 7 long years in hope, sometimes in despair, yet persisting ever, I courted the fair allies, and as much as children could understand, and I explained to them what kindness and difficulty and denial meant in maidness, when suddenly turning to allies, the soul of the first allies looked out at her eyes with such a reality of representment that I became in doubt which of them stood there before me. ஸோ அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. I told how for 7 long years, ஸோ ஒரு 7 வருஷமாக, ஒரு 7 நீண்ட வருடமாக, ஸோ சில நேரங்களில் நம்பிக்கையாக, சில நேரங்களில் நம்பிக்கை இன்மையாக, ரொம்ப துக்கமாக, ரொம்ப சோகமாக, எட் பர்சிஸ்டிங் எவர். ஸோ சம்டைம்ஸ், ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சிஸ்டிங்காக தான் இருந்துருவோம். ஐ கோர்ட்டட் த ஃபேர் அலைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அம்மாவை தான் மேரேஜ் பண்ணிடுறேன். அந்த கோர்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த பெண் பார்க்க போகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த இன் ஆர்டர் டு ஓன் ஹர், இன் ஆர்டர் டு ஊ ஹர், ஓகேவா. ஸோ ஐ கோர்ட்டட் த ஃபேர் அலைஸ் அண்ட் ஆஸ் மச் அஸ் சில்ட்ரன் குட் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னால் எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ உங்கள் அம்மாவுடைய அந்த ஒரு வெக்கம் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் டு தெம் வாட் கைண்ட்னஸ். ஸோ அந்த ஒரு வெக்கம் இருக்குது. அண்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் டினையல் மென்ட் இன் மெய்ட்னஸ். ஸோ சில நேரங்களில் அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டம் இருக்குது பாரு. ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஆசையாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒத்துக்க மாட்டான் அம்மா. ஸோ அந்த ஒரு டினையில் இருக்குது பாருங்க, இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். நான் டக்குன்னு திரும்பி இப்படி ஆலிஸை பார்க்குறேன். எனக்கு ஆலிஸோடைய அம்மா அவங்களே என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஷாக்டு. பார்க்குறது வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் ஆலிஸை பார்க்குறேன்னா செகண்ட் ஆலிஸை பார்க்குறேன்னா, ஃபஸ்ட் ஆலிஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் லேம், செகண்ட் ஆலிஸ் இஸ் டாட்டர். ஸோ யாரை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு வருது. ஐ பிகேம் இன் டவுட் விச் ஆஃப் தெம் ஸ்டூட் தேர் பிஃபோர் மீ ஆர் ஹூஸ் தட் பிரைட் ஹேர் வாஸ். அந்த ஒரு பிரைட் ஹேர் யாருது, செகண்ட் ஆலிஸா ஃபஸ்ட் ஆலிஸா? அண்ட் வைல் ஸ்டூட் கேசிங் போத் த சில்ட்ரன் கிராஜுவலி க்ரூ ஃபெயிண்டட் டு மை வியூ. ஸோ நான் திரும்ப இப்படி நல்லா பார்க்குறேன், அந்த 2 சில்ட்ரனுமே கிராஜுவலாக என்கிட்ட ஃபெயிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெசிடிங் அப்படின்னா கோயிங் பேக்வர்ட், அண்ட் ஸ்டில் ரெசிடிங் டில் நத்திங் அட் லாஸ்ட் பட் 2 mournful features were seen in the uttermost distance. ஸோ ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறமா எனக்கு கண்ணில் ஒன்றுமே தெரியவே இல்லை. அந்த 2 mournful features தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரத்தில் எனக்கு தெரியுது. which without speech strangely impressed upon me the effect of speech. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுங்க பேசுதுங்க. என்னென்னா, we are not of allies, நாங்கள் வந்து பார்த்தோன்னா அலைஸ் இல்லை, நார் ஆஃப் தி, நீயும் இல்லை, நார் ஆர் வி சில்ட்ரன் அட் ஆல், நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தைகளும் இல்லை. த சில்ட்ரன் ஆஃப் allies கால் பேட்ரம் ஃபாதர். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரம் அவங்களுடைய பிள்ளைகள். நாங்கள் வந்து பார்த்தோன்னா we are not allies சைல்டு டூ, நாங்கள் வந்து பார்த்தோன்னா அலைஸோடைய குழந்தைங்க கூட இல்லை, நாங்கள் வந்து பார்த்தோன்னா பேட்ரம் அவங்களுடைய பசங்க தான். நாங்கள் we are nothing, less than nothing and dreams, நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, நாங்கள் வந்து வெறும் கனவு தான். நாங்கள் we are only what might have been, நாங்கள் என்னவா இருந்திருப்போமோ அதுவாக தான் நாங்கள் இப்போவுமே இருந்துருவோம். ஸோ ஒன்ஸ் upon a time நாங்கள் ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருந்தோம். we are only what might have been, நாங்கள் என்னவா இருந்திருப்போம். ஸோ அதுவாக தான் நாங்கள் இன்னுமே அந்த ஸ்ப்ளிட்டடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்.
and must wait upon the tedious shore of Lethe millions of ages before we have existence. நாங்கள் இங்கே தான் அந்த லெத்தி அந்த ஷோர் இருக்குல்ல, அந்த கரை இருக்குல்ல, அந்த லெத்தியோடைய அந்த ஒரு கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள். ஸோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஹாவ் எக்ஸிஸ்டன்ஸ், நாங்கள் உயிரோடு இருந்தோம், எங்களுக்கு பெயர் இருந்துச்சு. அண்ட் இது கேட்டுக்கிட்டே இருக்கார். அண்ட் இமிடியட்லி அவேக்கிங், டக்குன்னு நான் கண்ணு வச்சு பார்க்குறேன். ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் குவைட்லி சீட்டட் இன் மை பேச்சுலர் ஆம்சேர். பார்த்தா எழுந்து பார்க்குறேன், அந்த ஒரு நான் ஒரு ஆம்சேரில் உட்காந்துருந்தேன்னா தூங்கிட்டேன் போல். ஸோ அப்போ நான் பார்த்ததெல்லாம் கனவா? ஸோ வேர் ஐ ஹேட் ஃபாலன் அஸ்லீப். எழுந்து பார்க்குறேன், நான் எந்த இடத்துல உட்காந்து தூங்கணும்னோ அந்த இடத்துலேயே நான் எழுந்துருக்கிறேன். வித் த ஃபெய்த்ஃபுல் பிரிட்ஜெட் அன்சேஞ்சு பை மை சைட். ஸோ நான் தூங்கும் போது பிரிட்ஜெட் என் பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பிரிட்ஜெட் மட்டும்தான் இங்கேவே இருக்கிறாங்க. பட் ஜான் எல், ஸோ ஸ்டோரியில் சொன்ன அந்த ஜான் எல் அப்படின்றது ஸ்டோரியில் சொன்ன அந்த ஒரு அண்ணா ஆர் ஜேம்ஸ் இலியா வாஸ் கான் ஃபார் எவர். ஆனால் பிரிட்ஜெட் மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து நிஜமாலுமே இல்லை, அவர் போயிட்டார் இல்லை அப்படின்றாங்க. ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ட்ரீம் சில்ட்ரன். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இந்த நெரேஷனை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத விட the text is more important. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விஷயங்கள் இன்டைரக்டடாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஜஸ்ட் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.